Welcome to CSP Education HUB, special YouTube channel for exclusive education content. ஆசிரியர் தேர்வு வாரியம் பிஜிடிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே நிறைய அப்டேட் நம்ம கொடுத்துட்ருந்தோம். அதன்படி பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டுக்கான டேட்டு என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்கிறது சொன்னோம். இன்றைக்கி காலையில் தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஹால் டிக்கெட் தயாராகிட்டு இருக்குது, டெஃபினட்டாக வந்து எங்கேங்கிறத நம்ம சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு பொறுத்தவரை பிஜிடிஆர்பி 10/7/2025 அன்றைக்கி கால்ஃபர் பண்ணாங்க. 12/8/2025 அன்றைக்கி கூட ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆச்சு. எக்ஸாம் டேட்டு 28 செப்டம்பர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு குரூப் 2 எக்ஸாம் வர்றதுனால அதை தள்ளி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தள்ளி வச்ச தேதின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் 12. இந்த தேதிக்கு மாற்றி வைக்கப்பட்டதில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இன்றைக்கி உள்ள டேட், அதாவது 30/9/2025 தற்போதைய அப்டேட் என்னென்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் கிரேட், போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் அண்ட் டைரக்ட் கிரேட் 1 ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் கிரேட் 1. ஸோ இவங்களுக்கான ஹால் டிக்கெட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது காலையிலேயே நம்ம வீடியோவில் நம்ம காலையில் சொல்லியிருந்தோம். டெஃபினட்டாக இன்றைக்கி வந்து ஹால் டிக்கெட் கொஞ்சம் 2-3 நாளில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக நாளை ஆயுத பூஜை வரிசையாக பூஜா ஹாலிடேஸ் வர்றதுனால இன்னொரு 5 நாள் கண்டினியூஸாக வந்து ஹாலிடேஸ் விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால சீக்கிரமே வந்து இதை பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படி தான் இது இன்றைக்கி ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைரக்ட் லிங்கை கீழே கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு டைரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் போர்டு பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு உள்ளது. ஸோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே அப்ளை பண்ண லாகின் ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க 2025ன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு நியாயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து OMR பேஸ்டு எக்ஸாமினேஷன், அதாவது ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன். உங்களுக்கு OMR கொடுத்து அது மூலமாக உங்களுக்கு எக்ஸாம் நடத்துவாங்க 12/10/2025. ஸோ டெசிஷன் போர்டு வந்து அட்மிட் கார்டு கொடுக்குற எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு பியூர்லி நாங்கள் ப்ரொவிஷனலாக தான் கொடுக்குறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து எந்த ஒரு அக்செப்டன்ஸ் ஆஃப் கிளைம் ஆஃப் அப்ளிகேஷனையும் சொல்லாது அது மாதிரி. ஸோ அதனால் வந்து போர்ட் ஆஃப் எஜுகேஷன் டிஆர்பி போர்டு வந்து இதை ரிஜெக்ட் அண்ட் கேண்டிடேட்ஸோட எனி ஸ்டேஜில் இருக்கிறதையும் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் செலவு, அதாவது போஸ்ட்போன் பண்ணுறதோ எக்ஸாமையோ இல்லை ரீஷெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் இல்லை கேன்சல் ஆஃப் த எக்ஸாமினேஷனுங்கிறது முழு உரிமை அவங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரெஸ் நியூஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ப்ரெஸ் நியூஸில் அவங்க கொடுத்த விஷயம் என்னென்னா, நார்மலாக பிஜிடிஆர்பி பொறுத்தளவு ப்ரெஸ் நியூஸுங்கிறது ஆசிரியர் தேர்வு வாரியம் 10/7/2025 அன்படி 2025க்கான பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தோம். அது வந்து 12/10/2025ங்கிறதுக்கு அதுக்கான டேட்டான எக்ஸாமினேஷன் நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி இந்த தேர்வினை மொத்தம் 2,36,530 கேண்டிடேட் வந்து எழுதுவாங்க. இந்த 2,36,530 கேண்டிடேட்ஸ் தான் இந்த எக்ஸாமை அன்றைக்கி எழுத போகிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து இந்த லிங்க்கில் நாங்கள் கீழே கொடுத்தபடி நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இந்த லிங்க் அந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் கிளியர் போடுறேன், நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ரெண்டுமே தங்களுடைய நுழைவுச்சீட்டை வந்து நீங்கள் டேரெக்டாகவே கிளிக் பண்ணி போட்டுக்கலாம். அது மாதிரி தேர்வுக்கு கூட நுழைவுச்சீட்டு பதிவிறக்கம் செய்கிறதுல ஏதாவது சிரமம் இருக்கிறது, கடைசி நேரத்தில் நாங்கள் டவுன்லோட் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது, இல்லை இடத்தை சூஸ் பண்ணுற செக் பண்ண இருக்குன்னு சொல்கிறதுனால பதட்டத்தை தவிர்க்கும் பொருட்டு முன்கூட்டியே உங்களுக்கான இந்த ஹால் டிக்கெட் வந்து சீக்கிரமே கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு வார காலத்துக்கு முன்னதாகவே உங்களுக்கு இந்த பூஜா ஹாலிடேஸ் அப்ளை இப்போயே கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால் எக்ஸாம் தேதி மாற்றிருக்கப்படுறது அப்படிங்கிறது வந்து தகவல் வந்து முழுமையாக மாறி இருக்கும். ஸோ உங்களுக்கான நுழைச்சீட்டினை வந்து நீங்கள் இதிலேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அறிவுறுத்தப்படுகிறது 30/9/2025 இன்றைய நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணோன்னா இந்த இடத்துல இந்த லிங்க்கை நான் டேரெக்டாக கிளிக் பண்ணுறேன். இதில் நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஹால் டிக்கெட்டுக்குள்ளதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டவுன்லோடு ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த இடத்துல உங்கள் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்பாங்க. லாகின் ஐடிங்கிறத உங்களை நீங்கள் டேரெக்டாக அதில் நீங்கள் சைன்இன்குள்ளே லாகின் ஐடியை கொடுத்துட்டு பாஸ்வேர்டை நீங்கள் டேரெக்டாக கொடுத்து சைன்இன் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சில பேர் அப்ளிகேஷன் நம்பரையும் உங்களோட பாஸ்வேர்டையும் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா டேரெக்டாக அப்ளிகேஷன் நம்பருக்கு முன்னாடி ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்திங்கன்னா டேரெக்டாக ஒரு லிங்க் வரும். இதில் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் என்னங்கிறது, அதாவது எந்த பாஸ்வேர்டுனாலும் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்து நீங்கள் டேரெக்டாக கொடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி கால்ஃபர் பண்ண எல்லா அப்ளிகேஷன் பாஸ்வேர்டு மிஸ்ஸிங் ஆனது எல்லாத்தையுமே ஒரு டேரெக்டாக பார்க்கலாம். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்ட் கிராஜுவேஷன் சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஐடி கேட்குறாங்க. ஐடிக்கு கொடுத்துட்டு சென்ட் பாஸ்வேர்டு ரீசெட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது நீங்கள் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு லிங்க் வந்து உங்களோட ரிஜிஸ்டர்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ கோ டு லாகின் பேஜ்னு கொடுங்க. இப்போ யூசர் நேம், பாஸ்வேர்டு உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு அங்கே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டேரெக்டாகவே இதில் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்
இப்படி கிளிக் பண்ணோடனே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே கொடுத்துருப்பாங்க. வியூ அப்ளிகேஷன் பிரிண்ட் ஹால் டிக்கெட்னு கொடுக்கும். இந்த ஹால் டிக்கெட்டுங்கிறத டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் மாற்றிக்கலாம். அது மாதிரி ஹால் டிக்கெட் கிளிக் பண்ணால் டேரெக்டாக டவுன்லோட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடுச்சு. எத்தனை மணிக்கு வந்து எக்ஸாம்ங்கிறது 12/10/2025 காலையில் 8:30க்கு நீங்கள் இங்கே ரிப்போர்ட்டிங் டைம்னு போட்டிருக்காங்க. கேட்டு க்ளோசிங் 9:30ன்னு போட்டிருக்காங்க. எக்ஸாமினேஷன் டைமிங் பார்த்தீங்கன்னா 10 o'clock காலையில் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் மதியம் 1:30 வரைக்கும் முடியுது. ஃபார் பிடபிள்யூ பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸுக்கு 10 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்கு எக்ஸாம் முடியுது. ஆக மொத்தத்தில் நான் முதல்லே சொன்னேன் 9:30க்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது அப்படின்னு உள்ளே நீங்கள் க்ளோசிங் டைமுக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா ஸோ 10 o'clock ஸ்டார்ட் ஆகி 1:30க்கு தான் முடியுது. அப்போ பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் எக்ஸாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும். அதில் எந்த ஒரு ஃபிசிக்கல் காப்பி ஆஃப் ஹால் டிக்கெட் வந்து நாங்கள் டிஸ்பேச் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம், டவுன்லோட் பண்ணி தான் வச்சுக்கணும். அது மாதிரி இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்கிரிபன்சி உடனே நீங்கள் வந்து டிஆர்பி போர்டு சென்னைக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். நெசசரி அப்பியரிங் ஆஃப் தட் எக்ஸாமினேஷன் உங்கள் பிஆர்லி உங்கள் ப்ரொவிஷன் மூலமாக தான் நீங்கள் இந்த எலிஜிபிலிட்டி மூலமாக நீங்கள் டேரெக்டாக வர்றீங்க. அதனால் வந்து டிசப்பாயின்மெண்ட் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். அது மாதிரி இந்த ஹால் டிக்கெட் வந்து எந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு ஆஃபருக்கெல்லாம் இது தராது அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். ஸோ நோ ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டருங்கிறது எந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்லையும் நாங்கள் பண்ண மாட்டோம். ஸோ எந்த கேண்டிடேட்டும் பார்த்தீங்கன்னா 9:30க்கு அப்புறம் கேட்டு க்ளோசிங் டைம்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம். அது மாதிரி வந்து மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1:30க்கு தான் எக்ஸாம் முடியுது. நீங்கள் அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் ஹாலை விட்டு போகணும். மற்றவங்களுக்கெல்லாம் 12 o'clock தான் எக்ஸாம் முடியுது. அப்போ தான் அவங்க வெளில போகணும். கேண்டிடேட் வந்து உங்கள் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு வரணும் எக்ஸாம் சென்டருக்கு. எந்த கேண்டிடேட்டும் ஹால் டிக்கெட் இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டோம். இது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் ஒரிஜினல் எஸ்பெஷலி பேன், ஆதார், பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ்னு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இது இல்லாமல் கொஸ்டின் புக்லெட் வந்து உங்களுக்கு ரஃப் ஷீட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ரஃப் ஷீட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த உங்களுக்கான மேத்தமெட்டிக்ஸ் ஏதாவது போடணுன்னா நீங்கள் அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களுக்கு ஷேடிங் எல்லாமே பிளாக் பால் பாயிண்ட் பெனில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஓஎம்ஆர் காலம்லாம் உங்களுக்கு புக் சீரியல் நம்பர், மற்ற கொஷின் புக்லெட் நம்பர் இது மாதிரி எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ், மொபைல் ஃபோன், மைக்ரோஃபோன், அசோசியேட் கால்குலேட்டர், லாக் புக், டேபிள்ஸ், பேப்பர், டிஜிட்டல் புக்ஸு, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டு, கேஜெட்ஸ்னு எதுவுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டோம். இந்த எனி கேண்டிடேட் நீங்கள் ஏதாவது பொசஷன் ஆஃப் ஏதாவது டிஸ்அட்வைஸ் நீங்கள் வச்சுருந்தா உங்களோட கேண்டிடேட்ஸோட சம்மரியும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். அது மாதிரி நீங்கள் பெல்ட்டு, டிஜிட்டல் வாட்ச்சு, ஷூ, ஹை ஹீல்ஸு இது எல்லாமே நீங்கள் செப்பல்ஸ் மற்றும் சாண்டல்ஸ் போட்டு தான் வரணும். வேறு எதுவும் உங்களுக்கு அலௌடு கிடையாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட் பிளாக் பால் பாயிண்ட் பென் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் ரஃப் ஒர்க் பண்ணுறதுக்கும் அதுக்கு மாதிரி அந்த ஷேட் பண்ணுறதுக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலி பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 30 நிமிஷம் மொத்தம் இந்த டூரேஷன் நடக்கும். டூரேஷன் ஆஃப் த டோட்டல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி மாற்றத்தினாலேருக்கு 4 மணி நேரம் நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும். 40% ஆஃப் இதில் மார்க் வருவாங்க. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எவாலுவேஷனை நீங்கள் பார்ட் பி ஆன்சர் ஷீட்டில் கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட் வந்து யூ ஆர் எக்ஸப்டட் ஃப்ரம் அட்டெண்டிங் கம்பல்சரி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுங்கிறதுல கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எக்ஸாமினேஷன் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். டோட்டல் கொஸ்டின்ஸ் எவ்வளோ, மார்க்ஸ் எவ்வளோங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதன்படி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூ ஷுட் மெயின்டைன் த கம்ப்ளீட் சைலன்ஸ். எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மால் ப்ராக்டிஸ் இல்லாமல் கம்ப்ளீட் சைலன்ஸில் பண்ணணும். ஸோ அது மாதிரி நீங்கள் இதுக்கப்புறம் தேர் ஆஃப்டர் எனி அன்ஃபேர் மீன் ஆஃப் பொசிஷன், அதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் ஏதாவது வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லிடுவோம். வித் ரெக்கார்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் போர்டு சொல்கிறது தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா போர்டோட டிசிஷன் தான் ஃபைனல். ஸோ அட்மிஷன் ஆஃப் த ப்ரொவிஷனல் ஃபர்னிஷ்ட் எல்லாமே வந்து உங்களோட ஹால் டிக்கெட் பொறுத்தளவு ஃபார்மில் என்ன கொடுத்துருக்கோங்கிறது தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதுக்கான அடிஷ்னல் இது வந்து என்னென்ன பண்ணுறோன்னா நம்ம பிஜிடிஆர்பிக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான டெஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக நம்ம அப்ளிகேஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். நமக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதை எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணுங்கிறது இதில் நான் போட்டிருக்கேன். மறக்காமல் அதையும் பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ அதை எப்படி நீங்கள் கிளிக் பண்ணணும்னா இப்போலேருந்தே வந்து நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக இதை நம்ம பண்ணுறோம். அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லுறோம். இதுக்கான லிங்க் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி
இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது. வாட்ஸ்அப் மூலமாக எல்லாருக்கும் இருக்கிறனால இது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு சைன் அப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோட வாட்ஸ்அப் மெத்தடையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப் எடுத்து யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும். நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லேயே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். சென்ட் மெசேஜ் டு சைன் இன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணோன்னே இது இப்படி வரும். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் தேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு கிளிக் அப்ரூவ் யுவர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுக்கும். இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம். இதில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும், அது மாதிரி பிஜி டிஆர்பிக்கு என்ன ஃபீஸு, அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் எக்ஸாமினேஷனுக்கானது இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டு அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் இன்னும் நிறையா உங்களுக்கான சாதாரண நோட்புக்கு அந்த நோட்புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அது மாதிரி நிறைய கான்டென்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் கோர்ஸ் சேரனாலும் இதில் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன். அதை இந்த வீடியோக்குள்ள லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம். அதையும் நீங்கள் பார்த்து மறக்காமல் உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். சிஎஸ்பி பிஜிடிஆர்பி நெட் அண்டு டிஎன் செட் இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம இப்போ கோச்சிங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி நெட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இது வாட்ஸ்அப் லிங்க்கு. இந்த வாட்ஸ்அப் லிங்க்கை டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்பி நெட் இங்கிலீஷ் டிஎன் செட் இதுக்கும் நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ரெண்டுக்குமான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோக்குள்ள கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நாங்கள் போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் நெட் செட் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அடிஷ்னலாக ஆர்ட்ஸ் டிஆர்பி இங்கிலீஷ் கிளாஸும் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான லிங்க்கும் இதில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் நாங்கள் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இது கூகுள் கிளாஸ் ரூமுக்கு வந்து நீங்கள் கிளாஸ்க்கு டேரெக்டாக உள்ளதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். கூகுள் ஃபார்ம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கீழே கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு செட் பண்ணி நீங்கள் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம்.